வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நெருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்மை நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையாக இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருக்கும். அப்படி நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா அந்த எல்லாருமே ஒரு நாள் உங்களை பாதியில விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருந்திருப்பாங்க. ஆனா நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. என்னடா இந்த மாதிரி சில அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கு. நம்ம எல்லாரும் வேணும் தானே நம்ம எல்லாமே பண்ணணும். பண்ணியும் கொடுத்தோம். இருந்தாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையை மட்டும் எல்லாருமே கேள்விக்குறியாக மாற்றிக் கொண்டு இருக்காங்க? ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்றிக் கொண்டே இருக்குங்க. இதுதாங்க உங்களை இன்னமும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்க மற்றவங்க வாழ்க்கையை நினைச்சு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா மத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு வாழ மாட்டாங்க. நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் அவங்க வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். நீங்க நம்பியவங்க அவங்களுக்கு தேவையான போது மட்டும் உங்களிடம் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க தெரிந்த உடனே அவங்களுடைய தேவை உங்களிடம் முடிந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். அப்படி ஏதாவது ஒரு அனுபவங்கள் நடந்திருந்தா அதை கமாண்ட் வழியாக கூறுங்க. தேவையில்லாம தேவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில முடிஞ்சதும் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலக ஆரம்பிப்பாங்க. அந்த அனுபவங்கள்ல 3 சம்பவங்கள் உங்களுடைய மனதுல இன்னும் பதிந்து கொண்டே இருக்குங்க. அப்படி உங்களுடைய மனதுல பதிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த 3 முக்கியமான சம்பவங்கள் என்ன தெரியுமா? ஒரு நபரோ ஒரு நண்பரோ அவருடைய கஷ்ட காலத்துல நீங்க அவங்க கூட இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க கூட அவங்களுக்கு பணங்கிறது எதுவுமே இருந்திருக்காது. உதவிங்கிறதும் எதுவும் இருந்திருக்காது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உறவுகள் கூட யாரும் இருந்திருக்காது. அவங்களுக்கு பிரச்சனைங்கிறதுப்போ நீங்க தான் போய் ஆளா நின்றுப்பீங்க. அவருக்காக உங்களுடைய நேரத்தையும் சரி, உங்களுடைய பணத்தையும் சரி, உங்களுடைய மனசையும் நீங்க கொடுத்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது. நம்ம தான் அவங்களுக்குன்னு இருக்கோம். நம்ம அவங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்க நம்மளை மறக்க மாட்டாங்க. நம்ம அவங்க நம்மள சாமி மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க நினைத்து அவங்களுக்காக உங்களுடைய நேரம் இருக்கட்டும், உங்களுடைய உங்களுடைய நேரம், உங்களுடைய குடும்பம் எல்லாத்தையுமே விட்டு அவங்களுக்காக போய் நீங்க நின்றுப்பீங்க. அது மருத்துவமனையிலயோ வேற ஏதாவது பிரச்சனையிலயோ நீங்க போய் நின்றுப்பீங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு நாள் நீங்க யாரிடமும் சொல்லாம அமைதியாகவே இருந்தாலுமே நீங்க அமைதியாக இருந்திருப்பீங்க. ஏன் தெரியுமா? அவர் உங்களுடைய வாழ்க்கையில சரியாகி விட்ட பின் அவங்களுடைய வாழ்க்கை சரியாகி அந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அழைப்புக்கு பதில் கூட தராம விலகி இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் விலகுனாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு நீங்க எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருப்பீங்க. அதையெல்லாம் மறந்து உடனே வெளியே வந்து ஒரு 7 இல்லைன்னா 5 நாட்களுக்கு அப்புறம் நீங்க கால் பண்ணா கூட ஒரு மெசேஜ் பண்ணா கூட அதுக்கு திருப்பி என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் விலகுனாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த நாள் நீங்க யாரிடமும் சொல்லாம அமைதியாக இருந்திருப்பீங்க. அப்படி அமைதியாக இருந்தாலுமே உங்களுடைய உள்ளுக்குள் நான் பயன்படுத்தப்பட்டேனோ என்ற ஒரு கேள்வி உங்களை இன்னும் காயப்படுத்தி கொண்டே இருந்திருக்குங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா இருந்திருக்கும். இரண்டாவதா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? ஏதோ ஒரு உறவு. அந்த ஒரு உறவு அவங்களுடைய வாழ்க்கையில உங்களிடம் நீதான் எனக்கு முக்கியம் என்று சொன்னவங்க கூட, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில மற்றொரு வாய்ப்பு வந்தபோது மற்றொரு நபர் கூட வந்திருக்கலாம், இல்லைன்னா மற்றொரு வாய்ப்பு கூட வந்திருக்கலாம். அப்படி வந்ததும் உங்களை 2ஆம் இடத்துல வச்சிருப்பாங்க. என்னடா இது, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்மளைத்தான் கடவுள், நம்மளைத்தான் உயிர் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ஒரு நபர் இப்படி நம்மளை நினைக்காங்களே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கமும் ஒரு கோபமும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனா ஏன் இந்த மாதிரி ஏற்படுது, ஏன் அவங்க இப்படி நினைக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒருபோதுமே தெரியாது. அதனை நினைத்து நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில காயங்களை நிச்சயமா ஏற்படுத்தியும் இருக்கும். உங்களை 2ஆம் இடத்துல வச்சதும் அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஒரு காயமும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில மறக்காமலே இருக்கும். 3வது விஷயமா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? வேலை இல்லைன்னா வேலைக்கான ஒரு வாய்ப்பு கூட நிச்சயமா இருக்கலாம். நீங்க ஒருவரை முன்னேற்றணும் அப்படின்னு நினைத்துக்கிட்டு அவங்களுக்காக நீங்க என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. அவங்க முன்னேற்றுவதற்காக எங்கெல்லாமோ சென்றிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் முன்னேறி இருப்பாங்க. நீங்க செஞ்ச உதவியால அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க முன்னேறி இருப்பாங்க. முன்னேறினோடனே உங்களை மறந்திருப்பாங்க. நீங்க சும்மா பார்த்து கொண்டிருப்பீங்க. சும்மா பார்த்து கொண்டிருங்க. ஆனா அந்த ஒரு உணர்ச்சி உங்களை உள்ளுக்குள்ள நொறுக்கி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். நம்ம யாருக்கெல்லாம் உதவி பண்றோமோ அவங்களாம் வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து நிற்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கை இப்படியே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். நீங்க எப்போதுமே சண்டை வேணான்னு நினைக்கக்கூடிய ஒரு மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மௌனம் தாங்க சில சமயங்கள்ல உங்களை பெரிய ஒரு எதிரியாக மாத்திருக்கும். இந்த மௌனத்தாலதான்
நடந்த 4 விதமான விஷயங்கள் இருக்கும். அதை உங்களால மறக்கவே முடியாது. ஒண்ணு, நீங்க பேசாம இருந்ததுனால. உங்களுடைய பக்கம் உண்மை இருந்தாலுமே அது உங்களுக்கு தெரியாமல் கூட போயிருக்கும். 2வதா இருப்பது, சிலர் உங்களுடைய மௌனத்தை பலவீனமா எடுத்து மீண்டும் மீண்டும் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. காயப்படுத்தி கொண்டும் இருந்திருப்பாங்க. இதை உங்களால மறக்கவும் முடியாது. 3வதா இருப்பது என்ன தெரியுமா? நீங்க சொல்லாத வேதனை கூட உங்களுடைய மனதில சேர்ந்து ஒரு நாள் அது உங்களை உடைத்து கொண்டே இருந்திருக்குங்க. 4வதா இருப்பது, நீங்க தப்பில்லை அப்படின்னு நினைச்சாலும் நான் தான் தவறா என்ற ஒரு உங்களையே சந்தேகப்பட வைத்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கதையா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஒருத்தவங்களிடம் உங்களுடைய மனதை திறந்து பேச நினைச்சீங்க அப்படின்னா, அந்த ஒரு நபர், இந்த நபர் என்னை புரிந்து கொள்வார் என்று நீங்க நம்புவீங்க. நம்பித்தான் ஆனால் அவங்க உங்களுடைய வேதனையை லேசா எடுத்துக்கொள்வாங்க. அது உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வேதனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவங்க அதை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சில நேரங்கள்ல அவங்க அதை கேலி கூட பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நபர், அந்த ஒரு தருணம் உங்களுடைய முழு மனதையும் மௌனமாக்கி இருக்கும். அதற்கு பிறகுதான் நீங்க யாரிடமும் மனதை திறக்க தயங்கியிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். இனிமே நம்ம யாரிடம் எதையும் கூறக்கூடாது. கூறினோம் அப்படின்னா நம்ம அவங்கள தப்பா நினைக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய மன வேதனையையும் காயத்தையும் அவங்க தவறாக புரிந்து கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு அவங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான மாற்றம் நிச்சயமாக ஆரம்பமாகும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே உங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு மாற்றமானது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது. இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீருது அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றமா இருக்கும். ஆனா அந்த ஒரு மாற்றம் சத்தமே இல்லாம தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா உடனே இந்த ஒரு மாற்றம் நடக்காது. மெதுவாகத்தான் இந்த ஒரு மாற்றமானது நடக்கும். ஆனா நல்ல ஒரு காலத்துல உங்களுடைய இந்த இந்த ஒரு மாற்றம் நல்ல ஒரு காலத்திற்கு உங்களை நிச்சயமா கொண்டு சென்று போயிருக்கும். நீங்க காத்திருந்த ஒரு அமைதி, இது உங்களுடைய மனசுல முதல்ல சேர்ந்து விடும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு அமைதியும் நிம்மதியும் இருந்தாலே போதும், பணம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில இந்த முதல் விஷயமா உங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்திருக்கும். 2வது விஷயமா அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க எனக்கு தேவையில்லாத உறவுகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னு உணர்ந்த உறவுகளை விட்டு நீங்க வெளியே வர ஆரம்பிப்பீங்க. ஆனா அது உங்களால உடனே வர முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள நீங்க தவிர்த்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்களை நீங்க சுத்தம் செஞ்ச ஒரு அனுபவமானது இன்னும் உங்களுக்கு சந்தோஷத்தை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். நீங்க காத்திருந்த ஒரு உண்மையான ஒரு அன்பை இப்போது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நுழைய வைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நுழைய வச்சு உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். அந்த ஒரு நபரால் உங்களை சோதிக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் உங்களை எத்தனையோ நபர்கள் சோதிச்சிருப்பாங்க, உங்களுடைய நெருக்கமாக இருந்தவங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நபர்கள் உங்களை சோதிக்க மாட்டாங்க. உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க. அவங்க உங்களை மாற்ற முயற்சிக்கு செய்வாங்க. இது வரைக்கும் நீங்க ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா, உங்களிருந்து வெளியே கொண்டு வரணும். உங்களுடைய பழைய காயங்கள் எல்லாம் உங்களை மறக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க எவ்வளவோ முயற்சி செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதராக நிச்சயமாக இருப்பாங்க. உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுடைய அன்பு உங்களுக்கு 3 பெரிய மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். மன அமைதியையும், நம்பிக்கையையும் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் நேசிக்கக்கூடிய ஒரு உணர்வையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். நான் மட்டும் ஏன் எல்லாம் என்ற ஒரு கேள்விக்கு இப்போது உங்களுக்கு பதிலானது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை உழைப்பதற்காக நடந்தவையான கஷ்டங்கள் கிடையாதுங்க. உங்களை சரியான ஒரு மனிதர்களை அடையாளம் காண வைப்பதற்காக மட்டும்தாங்க அந்த கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அந்த ஒரு உண்மையை நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஒரு உயர்வை நீங்களும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு புரியவும் செஞ்சிருக்கும். நீங்க எத்தனையோ தியாகங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல இனிமே நீங்க செய்யக்கூடிய தியாகங்களுக்கு நிச்சயமான ஒரு பலனானது உங்களுக்கு தேடி வரும். ஆனா அது ஒரே ஒரு நாள்ல பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்காது. இருந்தாலும் மெதுவான ஒரு மாற்றமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கும். நான் தாங்கியது இது வரைக்கும் வீண் போகல அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்வீங்க. நீங்க நினைச்ச வாழ்க்கை மெதுவாக உங்களுக்கு உண்மையாக மாறும். நீங்க கண்ணாக பார்த்து மகிழக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு அமைதியான ஒரு குடும்பத்தையும், உங்களை மதிக்கக்கூடிய ஒரு உறவுகளையும், நீங்க விரும்பிய ஒரு வாழ்க்கையையும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுக்கும். நீங்க எப்போதுமே மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. இப்போது அந்த மரியாதையும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த 3 தருணங்களும் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில
மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 3 தருணங்கள் என்ன தெரியுமா? முதல் தருணமா, உங்களுடைய ஒரு காலத்துல உங்களை புறக்கணிச்சவங்க கூட இப்போது உங்களிடம் மதிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு தருணங்கள் நிச்சயமாக மாறும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்ந்திருக்கும். 2வது தருணமாக, உங்களுடைய குடும்பம் அல்லது நண்பர்கள் உங்களுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 3வதா இருப்பது, உங்களை நீங்களே மதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எனவே துலாம் ராசி அன்பர்களே, நீங்க இதுவரைக்கும் எவ்வளவோ நாள் நீங்க தாங்கிய மௌனங்கள் இனிமேல் உங்களுடைய பலமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க இழந்ததை விட இனிமே நீங்க பெறப்போகின்ற வாழ்க்கை மிகவும் அழகானதாக மாறுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படிங்கிறது அமைதியாலும் உண்மையாலும் மரியாதையாலும் வளரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதெல்லாம் இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், உங்களுடைய குடும்பத்தை பற்றி ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.